ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க சந்தோஷம் ஹல்லேலூயான்னு தெரியணும், உங்க முகத்திலையும் தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, சந்தோஷத்தை தேடி இந்த உலகம் எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குற நம்மளுடைய ஆண்டவராயிருக்கிறது. பலவீனனை பலனாய் மாற்றுகிற ஆண்டவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பேதைகளை ஞானியாக்குற கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோம். அதனால சந்தோஷமா தான் இருந்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை வேலை போயிட்டு வந்தோம், பாஸ்டர் டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? டயர்டெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். தலையெழுத்தை மாத்துறாரு, டயர்டை மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. பெறப்புரிமையை மாத்தினாரு, ரட்சிப்பை தந்து டயர்டை கர்த்தர் மாற்றுவார். அருமையான இந்த வேதியில இந்த பலிபீடத்தில் நிற்பது எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஏன்னா இங்க இந்த டைம்ல இந்த 50வது ஆண்டு விழாவில் நாங்கள் ஜீவனோடு இருப்போமா இல்லைன்னா எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த கர்த்தர் இந்த நாளை காணும்படியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னத்தை சொல்ல முடியும்? என்னத்தை சொல்ல முடியும்? என்னத்தை சொல்ல? பிரைஸ் தி லார்ட். என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஒண்ணு மட்டும் நிச்சயம், இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாத உணர்ந்து சொல்லாம தகுதி இல்லாதவ எனக்கு ஆண்டவரே, வானத்திலையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு தேவனாய் மாறினீர். மாதயவு நின் கிருபையத்த ஆச்சரியம், நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் யாருமே இல்லை. நோபடி காட். நம்புகிறதற்கு யாரும் மேல, உதவி பெறுகிறதுக்கு யாரும் மேல. நீரே அன்று ஏகத்தில் வேறொரு தேற்றம் லைப்பரனே, நீரே அன்று ஏகத்தில் வேறொரு தேற்றம் லைப்பரனே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஸ்தோத்திரம். 50 ஆண்டுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை ஜீவனோடு காத்ததற்காக ஸ்தோத்திரம். ஓ thank you Lord Jesus. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம். சபையாக சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம், குடும்பமாக சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவில். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். We were nothing, but God made us somebody. ஒண்ணுமில்லாமல் இருந்தோம், புழுக்களா இருந்தோம். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்து, ஒரு கிருபையை கொடுத்து, ஒரு தயவை பாராட்டி மனுஷனாய் மாத்தினாரு. அந்த எண்ணி எண்ணி பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருப்பது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். 50 ஆண்டுகள் கொண்டாட்டங்கள், ஸ்தோத்திரங்களுக்குள்ளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கார்மெண்ட் இந்தியா ஊழியங்களை நான் சிறு பையனாக, வாலிபனாக, இப்பொழுது ஒரு சின்ன சபைக்கு ஒரு போதகனாய் நின்று நான் பார்த்து கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட 1976 76 எனக்கு அப்போ 6 வயசு. சில பேர் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. அப்பொழுது கர்த்தர் சில தேவ பிள்ளைகளாக கூடி ஒருமனப்பட்டு
இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியங்களை ஸ்தாபிக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் தந்த அந்த ஏவுதலின்படி, தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்ல முடியும். ஜனங்களை கர்த்தர் எழுப்பினார். 5 சகோதரர்கள் 6 சகோதரர்களாக சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யலாம், இவ்விதமாக செய்யலாம். கர்த்தருக்கென்று நாம் தன்னுடைய வாழ்க்கையை வாலிப காலங்களில் அர்ப்பணித்தார்கள். பிரைம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த பிரதானப்பட்ட வயதுல கர்த்தருக்காக நின்றார்கள். அதன் வெளிப்பாடுதான் நீங்களும் நானும் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்கிறது ஊழிய ஆரம்ப நாட்கள் அல்ல. நிச்சயமாக சொல்வேன், அந்த ஊழியத்தை ஸ்தாபித்த அருமையான தலைமை போதகர் எல்லாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் இவ்விதமாக இந்த ஊழியம் இன்றைக்கு இருக்கும் என்று சொல்லி. நாங்கெல்லாம் கனவுல கூட நினைக்கல. ஆனா ஆண்டவர் தன்னுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நீ விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக நின்றவர்கள், கர்த்தருக்காக விட்டவர்கள், கர்த்தருக்காக தியாகம் செய்தவர்கள் யாரும் இதற்கு வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அதுக்கு சாட்சி நம்மளுடைய தலைமை போதகர், அதற்கு சாட்சி இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியங்கள். அல்லேலூயா. அத்தனை பேரோட சந்ததிகளையும் சந்தானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Our God is the God who blesses us. இந்த தினத்துல நான் இங்க வருகிறதற்கு ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்து. உனக்கு இந்த ஊழியம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார். ஆண்டவர் ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சில அவங்க கூடி பேசினதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ வாஸ் வெரி ஸ்மால் பாய், ஒரு 6 வயசு பையன் மாதிரி சுட்டி பையனா இருந்தேன். அப்ப அங்கங்க ஓடிட்டு இருந்தேன். அப்ப அவங்ககிட்டோட பரிசுத்தாவே என்ன இடப்பட்டார், எப்படி இடப்பட்டார், ஏன் அவங்க இந்த முடிவு எடுத்தாங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பிப்போமே, அது கார்மெண்ட் இந்தியான்னு பேர் வைப்போமே, நிற்போமே என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். 119 சங்கீதம் 111 வசனம். சங்கீதம் 119, Psalms 119, 111, 119 வசனம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. கர்த்தருடைய சாட்சி என்ன? கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அவர் தேவனாய் இருக்கிறார், தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார், சகல அதிகாரமும் அவருடைய கையில் இருப்பது என்பதற்கு சாட்சி கர்த்தருடைய வசனமே. இந்த வசனம் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியாய் காணப்பட்டதுபடினால இந்த மகிழ்ச்சியை நாம் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவோம். துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுவோம். தெரியாதவர்கள் இந்த வசனத்தை அறிந்து கொண்டு கர்த்தரை நம்புவார்களாக என்று அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் பரிமாணம் தான் இந்த தினத்துல நாம் இந்த சபையில நாம் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பது. அல்லேலூயா. அவங்க மட்டும் அன்னைக்கு நம்மள மாதிரி, இன்னும் இப்ப நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்மள மாதிரி வர்றோம், கேட்கிறோம், போறோம் அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா இந்த ஊழியம் உருவாயிருக்காது. இந்த சபை இப்படி கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை அவருடைய இருதயங்களில் ஃபுல்லாக நிரப்பி கொண்டார்கள். அது அவர்களை தூங்க விடல, அது அவர்களை சாப்பிட விடல, அது அவர்களை சம்பாத்தியங்களை தன்னோடு வைத்துக் கொள்ள விடாததினால் கர்த்தருடைய ஊழியங்களை ஸ்தாபித்தார்கள், சபையில ஸ்தாபித்தார்கள், ஆத்துமாக்களை நேடி போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய போதகருக்கு ஊந்துகோலா இருந்தது என்ன தெரியுமா? நம்மளுடைய போதகருக்கு ஊந்துகோலா இருந்தது 119 சங்கீதம் 111 வசனம். நான் சொல்லுவேன், நீங்களும் இதே ஒரு தீர்மானத்தை இந்த வசனத்தை வச்சுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஊழியக்காரர்களாய் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் சபை உருவாகட்டுமே, இயேசு பெரியவர் என்று சொல்லப்படட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஆமா. சோ இதுதான் இந்த ஊழியத்தின் ஆரம்பம். இந்த 50th டேஸ்க்கு 50th டேக்கு 50 இயர்ஸ்க்கு ஒரு தீம் இருக்குமே. ஆனால் நான் விசுவாசிச்சேன், இந்த வசனத்தை வச்சு நான் விசுவாசிச்சேன், நான் the word of God, our heritage and our future. தேவனின் வார்த்தை நமது பாரம்பரியமும் நமது எதிர்காலமும். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேற சொத்தெல்லாம் சேர்க்க பின்னாடி ஓடாதீங்க, அதெல்லாம் அழிஞ்சு போகும். பிடிங்கிட்டு போயிடுவானுங்க. பிடிங்கிட்டு, ஏமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கொஞ்சம் பேங்க் லோன் எல்லாம் போட்டு எடுத்து வாங்கி ஒரு இடத்த வாங்கினான். வாங்கி ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணியாச்சு. வீடு கட்டணும்னு அடிக்கல் நாட்ட போகும்போது ஒருத்தன் வந்து சொல்றான், யோ இது கோயில் நிலம் அப்படின்றான். பத்திரம் இருக்குது, அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்ட்டானுங்க. அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ் திரும்பி ஓடனா, சார் இது கோயில் நிலம், நாங்க தப்பா கொடுத்துட்டோம்ட்டான். என்ன செய்வீங்க நீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளோட பெரிய சொத்து இந்த வேதம், பெரிய சொத்து இந்த வசனங்கள். அல்லேலூயா. 50 ஆண்டுகள் ஒரு ஊழியத்தை இந்த வசனம் நடத்துமேயானால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் இந்த வசனம் நடத்த போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. இந்த ஊழியத்திற்கு அஸ்திபாரமே இந்த வசனம் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பேஷன், அந்த வைராக்கியம், அந்த பாரம் அவர்களுடைய உள்ளத்துல இருந்ததுனால இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களை நான் கூட இருந்து பார்த்திருக்கிறேன். ரொம்ப கடினமான ஊழியங்கள், ரொம்ப கடினமான சூழல்கள். அன்னைக்கெல்லாம் சைக்கிள் தான், பெட்ரோமேக்ஸ் லைட் தான். ஆனா அதுல தான் போய் ஆகணும், அதுல தான் வந்தாகணும். அதான் வெளிச்சம். இன்னைக்கு ஏசி எல்லாம் அன்னைக்கு இல்லைங்க. கண்டுபிடிச்சாங்களோ என்ன தெரியல, எங்க ஊர்ல காங்கேயம்பாளையத்துக்கு வரல. ஆமா, அதன் மத்தியில அன்னைக்கு இருந்தது சம்பளம் எல்லாம் கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க நீங்க. இன்னைக்கு நீங்க டீக்கு செலவு பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தலைமை போதகரோட ஒரு மாதம் சம்பளம். அவருடைய ஒரு மாச சம்பளம் இன்னைக்கு நீங்களும் நானும் குடிக்கிற டீ செலவுடைய காசு தான் அவருடைய அன்றைய தினத்துல ஒரு மாத சம்பளம். ஆனால் அந்த ஒரு மாத சம்பளத்துல முக்கால்வாசி எனக்கு தெரியும், அதனால தான் தைரியமா சொல்றேன், முக்கால்வாசி என்ன 90% அவர் ஊழியத்துக்கு செலவு பண்ணிடுவார். செலவு பண்ணிட்டு வந்து தான் ஆண்டியே பாப்பாரு அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களெல்லாம் ஷேப் சைஸ்ல பத்தி ஏதோ குறை இருக்கா, ஏதோ கம்மியா இருக்கா? பட்னியா இருந்ததுனால ஏதோ குறைஞ்சு போயிட்டோமா? கர்த்தருக்காக கொடுத்ததுனால ஏதோ ஒரு கண்ணு பார்வை கம்மி, ஒரு கை சும்பி போயிருக்குதா? இல்லவே இல்லை. எங்களை கர்த்தர் போஷித்தார், எங்களை கர்த்தர் போஷித்தார். பின்னி, ஃபீபா, ஃப்ரீடா எல்லாரையும் கர்த்தர் போஷித்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதத்திற்கு பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்தினார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது இன்னைக்கு நம்ம மத்தியில இவ்வளவு பெரிய ஆலமரமாய் மாறி இருக்கிறது. விலைக்கரையும் கொடுக்கணுங்க. கர்த்தருக்காக கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? இந்த வேதம் வசனம் எவ்வளவு நாள் தாங்கி இருக்குதோ, எவ்வளவு நாள் உயிரோடு இருக்குதோ, அன்னைக்கு வரைக்கும் ஊழியங்கள், குடும்பங்கள், சந்தானங்கள், சந்ததிகள் எல்லாம் நிலைத்திருப்பார்கள். வசனம் கடந்து செல்லாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சரி இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாஸ்டர் உட்காரவே மாட்டாரு. நீங்க பிடிச்சு கயிறு வச்சு கட்டினாலும் உட்கார மாட்டாரு. ஏன்னா அவர் பந்தய பொருளுக்காக ஓடுகிறவர். அல்லேலூயா. இது ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணது, பந்தய பொருளுக்காக நாங்கள் வாழுவோம், பந்தய பொருளுக்காக நாங்கள் நிற்போம், பந்தய பொருள் தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. அதனால இந்த பில்டிங்கும், இந்த ஆடம்பரமும், இந்த சௌகரியங்களும், இந்த கார் எல்லாம் ஒண்ணு மயக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதனால தைரியமா நிக்கலாம்.
இதை சொல்லுகிறவர் யார் என்று பார்த்தோம். ஏனால் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு வயதான நேரங்களிலே காலங்களிலே அவர் இந்த ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுகிறார். யாராவது ஒருத்தர் நான் சாதிச்சிட்டேன்ப்பா, நான் செஞ்சிட்டேன்ப்பா, ஊழியத்தை கரெக்டாக பண்ணிட்டேப்பான்னு சொல்லுகிறதுக்கு தகுதி உடையவர்களாய் வேதத்தில் இருந்திருந்தார்களே, ஆனால் அவர் பவுலை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அவர் சொல்லலாம், நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, போதும், ஓடுனது போதும், ஊழியம் செஞ்சது போதும், பிரயாணங்கள் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லுறதுக்கு தகுதி உடையவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரே சொல்றார். அந்த 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று. அவர் சொல்றார் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால். அப்படி நான் எண்ணி கூட பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கல, என் மனசுல ஒரு துளி எண்ணமே கிடையாது அப்படிங்கிற. வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல நிறைய புஸ்தகங்கள் எழுதினவர் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் இல்லைன்னா இந்த புதிய ஏற்பாட்டு இவ்வளவு தூரத்திற்கு மகிமையாய் வந்திருக்குமான்னு எனக்கு டவுட் தான். கர்த்தர் யாராச்சும் எழுப்பியிருப்பாரு. ஆனா அது ஒரு பொல்லாத மனுஷனா கர்த்தர் மனம் திரும்ப வச்சு அவர்கிட்ட ஆவிய ஊற்றி அவரை கரம் பிடித்து எழுதப்பான்னு சொல்லி ஒரு ஏவுதலை தந்து நமக்காக எழுதினாரே, அந்த மனுஷன் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டை அத்தனையும் எழுதினவர் சொல்றாரு, முக்கால்வாசி எழுதினவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிறதற்கு ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்தவத்தை ரோம சாம்ராஜ்யத்தில் முழுவதும் பரப்பினவர் அவர். ரோம சாம்ராஜ்யம் தான் அந்த காலங்களில உலகம் பூரா இருந்த ஒரு கிங்டம் அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது. பராக்கிரமத்திலும் செல்வத்திலும் புகழிலும் அதிகாரத்திலும் பேர் பெற்று போயிருந்தார்கள். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளாக நுழைஞ்சு கிறிஸ்தவத்தை எங்கெல்லாம் அவன் ராஜ்யம் வச்சிருக்கிறானோ, எங்கெல்லாம் அவன் அரசாட்சி இருக்குதோ, தேடி தேடி போய் அங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபித்த ஒரு நபர் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிறதற்கு ஒண்ணும் இல்லை. எவ்வளவு டஃபா இருந்திருக்கும் யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பிஜேபி அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு வக்கில்லை இல்லையா? ஒரு நாடு தானே, இந்தியா தானே. நீங்க கத்தாரெல்லாம் போய் பாருங்க, கத்தாரெல்லாம் போயிருக்கீங்களா? போங்க, கத்தாரெல்லாம் போங்க, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறான். இது மாதிரி சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஏர்போர்ட் போயிருக்கீங்களா? ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த கன்வேர் பெல்ட் ஒன்று இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருக்கான்ல, உங்க பையெல்லாம் போடுங்க சார் அப்படின்னு போலீஸ் சொல்றான்ல, அந்த மாதிரி பை போட சொல்றான் நீங்க சர்ச்சுக்குள்ளார போகும்போது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க சர்ச்சுக்கு போறீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கே. என்ன இருக்கணும் உங்ககிட்ட? பைபிள். ஆமா, முஸ்லிம் இருக்கிற போலீஸ் முஸ்லிம், அவன் பையன் ஸ்கேன் பண்ணும்போது பைபிள் எல்லாம் நீ வெளியே போன்றான். பைபிள் இல்லாதவனுக்கு சர்ச்சில் என்ன வேலை? பைபிள் இல்லாதவனுக்கு சர்ச்சில் என்ன வேலை? அப்ப நீ வேற மதத்துல குழப்பத்தை உண்டு பண்ண வந்திருக்கிற, உனக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க வரக்கூடாது, நீ அப்படியே போ அப்படின்னு துரத்தி விட்டுருவான். புரியுதா? உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? எல்லார்ட்டையும் வச்சிருக்கீங்க. என்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட், பாராட்டுறேன். இந்த பைபிளை எப்பொழுதும் கையில் எடுங்க, வாசிங்க. அல்லேலூயா. அது எழுத முடியாது, வாசிக்க செய்யலாமே, அதை நம்பலாமே, அதை விசுவாசிக்கலாமே, அதை வாயினால் அறிக்கை பண்ணலாமே. அவர் சொல்றாரு, ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் நான் பார்த்தேன். ஐயா, எந்த ராஜ்யம் சொல்லு? எந்த ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எந்த நாடுன்னு சொல்லு. நான் அங்க போயிருக்கிறேன், இயேசுவை பத்தி பிரசங்க இருக்கேன், ஒரு சபையை நான் நிறுவி இருக்கிறேன். அவர் சொல்றார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிறதற்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்துல புதிய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கிற சபைகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கின ஒரு நபர், அப்போஸ்டலிக் டாக்டரின் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுத்தவர். அவர் சொல்றாரு, நான் ஒண்ணுமே செய்யல அப்படிங்க. அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார்?
அப்படின்னா இவ்வளவோ அதிசயங்கள், இந்த அற்புதங்கள் கார்மெண்ட் இந்தியா சர்ச்சில் கடந்த 50 ஆண்டுகளில் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த சபையில நன்மைகள் பெற்ற எத்தனை பேர்? இந்த ஊழியத்தினால் நன்மைகள் பெற்றவர் எத்தனை பேர்? இந்த போதகரினால் நன்மை பெற்றவர்கள் எத்தனை பேர்? போதகர் குடும்பத்தினால் நன்மைகள் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளுக்கு நல்லா தெரியும். நன்மை செய்கிற இருந்தா பாக்கெட்ல இருந்து அள்ளி கொடுத்துருவாரு. ஒரு போன் பண்ணா கண்டிப்பாக எந்த ராத்திரினாலும் பார்க்காம ஓடி வந்துருவாரு. ஒரு கஷ்டம்னா அவரால் தாங்கிட்டு இருக்க முடியாது, நம்ம அழுதா கூட அழுவார், நம்ம வேதனையில துணை நிற்பார். அல்லேலூயா. நல்ல பாஸ்டர் குடும்பம். ஆனா அவங்க கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அது கண்டிப்பாக அவ்வளவு நல்லதான பாதை அல்ல. ரொம்ப கடினமான உழைப்பு, கடினமான ஒரு 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 பயணம், கொடூரமான பயணம்னு சொல்லலாம். அவ்வளவு வேதனை, சரீர வேதனை, மன வேதனை, பாரங்கள், கண்ணீர், வேதனைகள், அவமான, நிந்தையெல்லாம். இந்த ஊழியத்தை இத்தனை நாள் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் துணை நின்று நடத்தி நாம் இன்னைக்கு இந்த 50 ஆண்டு செலிப்ரேஷன் இருக்கிறோம். செலிப்ரேஷன்ல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இவாலுவேஷன். இவாலுவேஷன் தமிழ் என்ன? வெரி குட். மதிப்பீடு. ஒரு மதிப்பீடு. அவர் அப்போஸ்தலர் பவுல் அது செஞ்சனால அவர் சொல்றார் ஒரு மதிப்பீடு. அவர் சொல்றாரு, அது பண்ணிட்டு தான் அவர் சொல்றாரு. நம்ம பிளெஸிங்ஸை நினைக்கிறோம், ஆசீர்வாதங்களை நினைக்கிறோம், நம்மளோட பாடுகளை நம்ம மறந்துடும். நல்ல நாட்கள் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. திருமண நாள், பிள்ளைகள் பிறந்த நாள் இல்லையா, கர்த்தர் ஒரு வீடு கொடுத்த நாள், இல்லை வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய டிகிரி வாங்கின அந்த நாள், அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா கஷ்டப்பட்ட நாட்கள் என்ன செய்யுது, சீக்கிரம் மறந்து போயிடுது. யாராச்சும் ஞாபகப்படுத்தினாதான் உண்டு. இவர் அதெல்லாம் இவாலுவேட் பண்ணி எதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், போன பயணத்துல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், அதையெல்லாம் வைத்து தான் அவர் 13ஆம் வசனத்துல சொல்றாரு. 13ஆம் வசனம் வாசிக்குமா? பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து இவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு சொல்றார். நான் பின்ன கடந்து வந்த பாதையில் இருந்த கஷ்டங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும், கொஞ்ச காரியங்களை நான் மறக்க விரும்புகிறேன். கொஞ்ச காரியத்தை, ஏன்னா சாதனைகள் எப்படி ஞாபகம் இருக்கும் இல்ல, நான் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் ஞாபகம் இருக்கும், செய்த காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். சில விஷயங்களை நான் மறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது. இன்னும் சில விஷயங்கள் முக்கியமானது, நம்முடைய தோல்விகள் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இட் இஸ் a சக்சஸ் ஸ்டோரி. கார்மெண்ட் இந்தியாவுடைய ஒரு 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 பார்வை, நல்ல வளர்ந்த சபை, செழிப்பான சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட சபை அப்படின்னு நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது நிறைய தோல்விகளை அருமையான போதகர் குடும்பமும் கடந்து வந்திருக்கிறது. அநேக தோல்விகள், அநேக இடத்துல போய் அவமானப்பட்டு வந்திருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, நான் அந்த தோல்விகள் எல்லாம் மறக்க விரும்புகிறேன். அந்த தோல்விகள் எல்லாம் மறக்க விரும்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா சிலதை பிடிச்சு தொங்கிட்டே இருக்கக்கூடாது, கூட்டிட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. மறக்கணும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஏய் நானும் பழைய ரவுடி தான் அப்படிங்கிறாரு. நானும் பழைய ஜெயிலுக்கு போட்டு வந்தேன்டா நானு அப்படின்றாரு. அவர் என்னத்தை மறக்கல, பழைய அந்த ரவுடிசத்தை என்ன செய்யல, மறக்கல. சாத்தான் நம்மள அடிமைத்தனத்தில் வச்சிருந்தான். ஆனா கிறிஸ்துவோ இன்னும் அடிமையாக்கினாரா? என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கினார். குமாரன் விடுதலை ஆக்கினால் நீயாகவே விடுதலை ஆக்கினாரு. அப்படி ஏன் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் ஒரு பாவி, நான் ஒரு குடியாரன்,
நான் அதை செஞ்சேன், இது செஞ்சேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அதெல்லாம் பிசாசோடயே போயிடுச்சு. அல்லேலூயா. என்னைக்கு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையோட அதெல்லாம் போச்சு. என்னைக்கு ஞானசனம் நடந்தமோ மிச்சம் மீதி இருந்ததும் போச்சு. அல்லேலூயா. என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ முற்றிலுமாக போயிருக்கணும். அல்லேலூயா. ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது. பழைய சுபாவம், பழைய காரியங்கள், பழைய தோல்வி, பழைய பயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? நமக்குள்ளார என்ன இருக்கணும்? என்னத்தை கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்தாருன்னா பரிசுத்த ஆவி மட்டும்தான் இருக்கணும் நம்ம கிட்ட. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் என்ன செய்வாரு? சகல சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துவார், தைரியமா நிற்க உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். வேதம் சொல்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் ஓடிப்பான். நம்ம தான் கூட்டணியில வச்சிருக்கிறவன் கூட. உபவாச கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் வீட்டுல வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இருக்கக்கூடாது. அவன் சாவகாசமா நம்மளுக்கு ஆகாது. தோல்வியே இயேசு என் கூட இருந்தால் எனக்கு தோல்வி இல்லைன்னு முடிவு பண்றாரு பவுல். If Jesus is with me, no failure for me. இயேசு என் கூட இருந்தால் எனக்கு தோல்வியே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சாயங்கால வேளையில்? அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு அநேக தோல்விகள் வந்தது. கிறிஸ்து இருந்ததினால் அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். அதெல்லாம் மறந்துட்டோம். அதையெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் வார்த்தை, அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால அதுல நினைச்சு பார்த்தா கூட இப்ப ஞாபகம் வராது. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. அதை நினைச்சாலே போதும் பிரதர். அல்லேலூயா. உங்கள் துக்கம் மாறும். ரெண்டாவது நம்ம மறக்க வேண்டியது என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளுடைய சக்சஸ் வரும் பார்த்தீங்களா, ஜெயம், அதையும் என்ன செய்யணும்? மறக்கணும். அப்போ சொன்னா பவுல் நினைச்சிருந்தா, நான் பார்க்காத ஊழியம்மா, நான் செய்யாத அற்புதம்மா, ஏன்ட்ட பேசாத ஆண்டவரா, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். நான் போகாத தேசமா, நான் பார்க்காத ராஜாவா, அதெல்லாம் மறந்தார். ஏன்னா அவர் ஒரு நாள் கூட யோசிக்கல இதை நான் செய்தேன். ஏன்னா அவர் சொல்லுகிறதெல்லாம் இது கர்த்தர் செய்தார், இது தேவன் செய்தார், இது தேவனுடைய அருள், தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அவர் என் மேல் வைத்த தயவு என்று சொல்லுகிறதுனால இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை பிரதர். நான் ஏறிடத்தை பெற்றுக்கொண்ட ஜெயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகமே கூட. எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், அன்னைக்கு அழைத்த ஆண்டவர் மரண பரியந்தம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், மரணம் வரையும் நடத்துவார் அவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்றாரு இதெல்லாம் நான் என்ன செய்யணும்? பாருங்க, ஒரு ரேஸ் ஓடுறீங்கன்னா பின்னாடி பார்த்துட்டு ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நான் என்ன செய்கிறேன்? தேடி ஓடுகிறேன், நாடி ஓடுகிறேன். நம்ம வாழ்க்கை இன்னும் போக வேண்டிய அருமையான போதகர் சொன்னது மாதிரி அடுத்த 50 ஆண்டுகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 50 ஆண்டுகள் இப்ப கொண்டாடுறோம், கடந்து வந்த 50 ஆண்டுகள். அல்லேலூயா. இதே தருணத்துல நாம் கொண்டாடுகிறோம். என்னத்தை கொண்டாடுறோம்? என்னத்தை கொண்டாடுறோம்? என்னத்தை கொண்டாடுறோம்? அடுத்த 50 ஆண்டுகள். அதே அல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் தயவாய் உலகத்தை வைத்திருந்தார். ஆனால் அது வரைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருந்தாரே. ஆனால் அல்லேலூயா, அடுத்த 50 ஆண்டுகளையும் கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்தினாரோ இதை விட மகிமையாய் நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, அந்த காலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கேயம்பாளையத்துல சபை இருந்துச்சு, ரோட்டுக்கு பக்கத்துல சபை இருந்துச்சு, சின்ன சபை. அருமையான பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை, இந்த சபையை தேடி வந்தார்கள். ஆமா, அருமையான மார்ட்டின் ராபர்ட் போதகர் ஐயா வந்திருக்கிறார். ஒன் டே மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைய போதகர்கள், நடராஜ முதலியார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் உள்ளார சபையில ஆராதனை நடக்கும். பேய் எல்லாம் ரோட்ல ஆடும். எங்க ஆடும்? ரோட்ல போற பேய் தானா ஆடி உழுகும். உளுந்து மண்ணோட தான் வருவான் சில பேர்லாம். ஏன் இங்க என்ன வந்த
தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப எனக்கு நல்லா இருக்குது. அல்லேலூயா. இப்ப எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிறார், இனிமேலும் வைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உள்ளார மட்டுமல்ல, வெளியிலேயே பேய் ஓடும். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பவுல் சொல்றார், நான் முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். அப்படிதானமா? நான் தப்பா பிடிச்சிட்டேனோ? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். மூல பாஷையில அது கூட அர்த்தம் ரன் ஸ்விஃப்ட்லி, வேகமாக ஓடுகிறேன். அப்படி இந்த லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? வேகமாக ஓடுகிறேன். நமக்கு முன்பாக எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு காலங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்னு தெரியாது. இந்த நிமிஷம் நான் உயிரோட இருப்பேன், கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன், சபையில சொல்லி இருக்கிறேன். நீ எதற்கு ஜெபிக்கிறியோ, எதற்கு நன்றி சொல்ற இல்லையோ, காலையில கண்ணை முழிச்சோன்னா பச்சை பச்சையா தெரியுதா, வெள்ளையா தெரியுதா, நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கணும். ஏசப்பா இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிரு. நான் கற்றுக்கொண்ட பாடம், எங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாய் நான் கற்றுக்கொண்ட பாடம், எவ்ரிடே இஸ் a life given by God. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை காலையில வந்து மனைவி எழுப்புறாங்களோ இல்லையோ, அம்மா எழுப்புறாங்களோ இல்லையோ, தம்பி எந்திரி அப்படின்னு எழுப்புறாங்களோ இல்லையோ, ஏசப்பா எழுப்புறார். அல்லேலூயா. தம்பி எந்திரி, பாப்பா எந்திரின்னு அவர் சொல்லி தட்டி கொடுக்கறதுனால கண்ணு திறக்குது. அல்லேலூயா. இல்லைன்னா நைட்டே மெயின் சுவிட்சை அவர் ஆஃப் பண்ணியிருக்கலாம். மெயின் சுவிட்ச் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஜீவனோட வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தீர்மானம் பண்ணனால தான் உங்களையும் என்னையும் இந்த நாள் இந்த சபையில கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு காலம் விளக்கம் தெரியாது, நான் அப்போ எவ்வளவு அக்கிரமம் செஞ்சனோ, அக்கிரமம் செய்யறதுக்காக எவ்வளவு ஸ்பீடாக ஓடினேனோ, அதே அளவுக்கு நான் இப்ப இயேசுவுக்காக ஓடுகிறேன் அப்படிங்கிறார். பவுல்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இது. பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுத்தியா? பாஸ்டர் யோசிக்கிறேன், பையன் எனக்கு வயசாகல. என்கிட்ட ஒரு அம்மா சொல்லிச்சு, அம்மா என்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்களா? வயசு பத்தல பாஸ்டர். சரி, என்னைக்கு வயசு வரும்? அவன் மகாட்ட கேட்ட ஒருத்திட்ட, அவன் மகா காலேஜுக்கு சேர்றா, ஞானஸ்நானம் கொடுத்துட்டியா? கொஞ்சம் யோசிக்கலாமே. அல்லேலூயா. நான் பஞ்சாப்ல இருக்கும்போது என் கூட ஒருத்தன் இருந்தான், ஸ்ரீனிவாசன் அவன் பேரு, ஆந்திராக்காரன். தெரியாம எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வருவான். வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசிச்சு பயங்கர வைராகம். ஒரு நாள் எங்க டாடிட்ட வந்தான், எங்க அப்பாட்ட வந்துட்டு, அங்கிள் ஐ வாண்ட் பேப்டிசம். யூ வாண்ட் பேப்டிசம்? எஸ் அங்கிள், ஐ வாண்ட் பேப்டிசம். 5வது கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட். அவன் சொல்ல, அங்கிள் எனக்கு ஞானஸ்நானம். என்னடா? அவர் சில கேள்வியெல்லாம் கேட்பாரு, அவர் பயங்கரமா கேள்வியெல்லாம் கேட்டார். எல்லா கேள்வியும் பதில் சொன்னான். யூ நோ அங்கிள், நேற்றைக்கு ஏசப்பா என் ட்ரீம்ல வந்தார். கேட்ட ஒரு கேள்வி கேட்ட, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? ஏசப்பா என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உண்மை நேசிப்பேன், எனக்கு கண்டிப்பா ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. என் பேசிட்டு இருக்கத நான் கேட்டேன். கேட்டுட்டு எனக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. அப்பா சொன்ன, சரி ரைட், ஒரு வாரம் உனக்கு டைம், நல்லா ஜோம் பண்ணு, அடுத்த வாரம் பாஸ்டர்ட்ட போறோம், உனக்கு ஞானஸ்நானம் பாஸ்டர்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு பயம், இன்னைக்கு வந்த ஞானஸ்நானம் எடுக்கிறான், நம்ம அப்பா ஊழியம் செய்யறாருங்கிறோம், வேதத்தை பிரசங்கிக்கிறாருன்னு சொல்றோம், நம்ம எடுக்கலன்னு என்ன ஆகுறது? உடனே முழங்கல படிப்பட்ட, ஆண்டவரை ஐ நீட் பேப்டிசம், எனக்கும் என்ன வேணும்? ஆண்டவர் சொன்ன, வாழ்க்கையை கொடு, வாழ்க்கைய இயேசுக்காக வாழுவியா?
இயேசுக்கா இருப்பியா, நிப்பியா, அடி பரவாயில்லையா, பெல்ட் அடி பரவாயில்லையா, பரவாயில்ல ஆண்டவர். ஏன்னா ஸ்ரீனிவாசன் எனக்கு முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது, ஞானசன் எடுத்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லா கேரண்டி கொடுத்துட்டேன், எல்லா கேரண்டி கொடுத்தேன். என்ன வந்தாலும் சரி ஆண்டவர், நான் உமக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாச்சா. அப்ப ஞானசனத்துக்கு நானும் ஸ்ரீனிவாசனும் தயாரானோம். எங்க 2 பேருக்கும் ஒரே டைம்ல கர்த்தருடைய கிருபைனால எங்களுக்கு என்ன செஞ்சாங்க. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் பிடிச்சு தூக்கல, என்னை மாதிரி மோசமான ஆள் இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டான், இருக்க வாய்ப்பே கிடையாது, இருக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா, புரியுதுங்களா? ஆமா. அப்ப நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இதெல்லாம் தெரியுதுல்ல. இப்ப ஏன் ஆண்டவர் மேல ஒரு பற்று வரமாட்டேங்குது? ஏன் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக வாழணும்னு நம்மளுக்கு ஏன் அந்த சேசிங் ஸ்பிரிட் நம்மகிட்ட இல்லை? அந்த ஓடுகிற தன்மை நமக்குள்ள வரமாட்டேங்குது. ஓட முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஓடி ஓடி என்னத்தை செஞ்சாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்போம். இப்ப மேல சபைகள் இல்ல, கிறிஸ்தவத்தில் என்ன நிலைமை ஆயிப்போச்சு தெரியுமா? ஆண்டவருக்கே டைமிங் சொல்றான். ஏன்னா வெளியில இருக்க எல்லா சாமியெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு சொன்னதை கரெக்டா செஞ்சிடறான். ஏன்னா இல்லைன்னா சாமி என்ன செய்யும், கண்ணா கோத்திரும். அல்லேலூயா. நம்ம சாமி கொஞ்சம் தயவு உள்ளவர் ஆயிட்டாரு பாத்தீங்களா, இரக்கம் உள்ளவர் ஆயிட்டாருல்ல. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்போஸ் ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார், பொல்லாததை பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாகுதுன்னு வச்சுக்கலாம். பொய் பேசினா நாக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் பெருசாக்குறது மாதிரி வச்சுக்கலாம். கேட்க கூடாததை கேட்கிற மாதிரி காது கொஞ்சம் பெருசாகிற மாதிரி கர்த்தர் ஒரு சிஸ்டம் கொண்டுட்டு வந்தாருன்னா நம்ம நிலைமை நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாக்கெல்லாம் ஷால் மாதிரி தான் போட்டு வரணும். ஏன்னா அவ்வளவு அப்படிதான் இருக்கிறோம் நம்ம, அப்படிதான் உலகம் இருக்கு. ஆனா இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, அன்னைக்கு ஒரு கூட்டத்தார் இதெல்லாம் வேண்டான்னு வெறுத்தார்கள். இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கூட்டத்தார் இது இப்படி நாங்க வாழ மாட்டோம் என்று தீர்மானித்தார்கள். தன்னோடும் தேவனோட ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளாக, அக்ரிமெண்ட்டுக்குள்ளாக அந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டார். ஆண்டவரே, நாங்க இவ்விதமாக வாழ்வோம், இவ்விதமாக செயல்படுவோம், இவ்விதமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தின் பரிணாமம் தான் இந்த சபையும் இந்த ஊழியங்கள். நீங்க எடுப்பீங்களா? அவங்க எடுத்தாங்க, இதுவரைக்கும் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கிற முடிவுல தான் இது அடுத்த 50 ஆண்டுகள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட தான் திரும்ப போக போறோம் நம்ம எல்லாம் இங்க இருந்து. அல்லேலூயா. ஆண்டவரே, அவங்க எடுத்தாங்க, நின்னாங்க, ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இந்த பாஸ்டர் வர வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, நானும் எடுப்பேன். அல்லேலூயா. நானும் ஒரு முடிவு எடுப்பேன், நானும் ஒரு தீர்மானம் எடுப்பேன். பிரைஸ் காட். அப்ப இனி வர நாட்கள் பாஸ்டர் எப்படி இருக்கும்? வசனத்தை பார்ப்போமே. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிடலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். உன் அக்காலத்துல புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லிட்டு வர்றேன் பாத்தீங்களா? இடையில நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கங்க பிட்டு பிட்டா சொல்லி இருக்கிறேன்.
50 ஆண்டுகள் முடிந்தது, அடுத்த 50 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 50 ஆண்டுகளின் நிறைவு, அடுத்த 50 ஆண்டுகளின் ஆரம்பம் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா. ஏன்னு தெரியுமா? ஆண்டவர் செய்ததற்காக நம்ம எவ்வளவு நன்றி சொல்லிட முடியும்? சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எவ்வளவு நன்றி சொல்ல தகுமா? எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகுமா? ஈடாகவே ஆகாது. ஈடாகவே ஆகாது. ஈடாகவே ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொல்றாரு, சார் கொரோனா டைம்ல 13 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்தினேன் சார். எத்தனை லட்சம் உங்ககிட்ட இருக்கா? 13 லட்சம் பாக்கெட்ல வச்சு சுத்தினேன் சார். எங்க குடும்பத்துல 4 பேருக்கு கொரோனா அட் அ டைம் வந்துருச்சு. இருக்கிற காசெல்லாம் எடுத்தேன், 13 லட்சத்தை கார்ல வச்சேன், பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல்ல சுத்தினேன் சார். 3 பேரை பலி கொடுத்தேன் சார். 3 பேரை பலி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. எத்தனை லட்சம் இருந்தாலும் ஒரு பயன் இல்லை. சொந்த குடும்பத்துல சொந்த ரத்தத்தை என்னால என்ன செய்ய முடியல? என் பணத்தால காப்பாற்ற முடியல. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்காக நான் போகாத இடம் இல்லை. இவ்வளவு உலகம் இருக்குது, இவ்வளவு பெரிய பரந்த உலகம் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்திற்காக, எங்க அண்ணனுக்காக, அண்ணன் தம்பி 2 பேரும் இறந்துட்டாங்க, அவர்களுக்காக வைக்கவில்லையான்னு கேட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மள அதே கொரோனா கடந்து வந்தோம் தானே? என்ன அதே கொரோனா தாண்டி வந்தவங்க தானே? ஆக்சிஜன் சிலிண்டருக்கு எங்கேயாச்சும் இப்படி அலைஞ்சிங்களா? 13 லட்சத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிங்களா? யாராச்சும் அலைஞ்சோமா? இல்ல இல்ல. கர்த்தர் தயவா உழைச்சு போட்டுன்னு விட்டார். நம்மளை உழைச்சு போட்டுன்னு விட்டார். 13 லட்சக்காரனை கைவிட்டார். ஏன்னா அவனை யார அறியாதவன். கர்த்தர் அறிஞ்ச ஒரே காரணம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஒரே காரணம், அவர் அழைத்த அழைப்பு ஒரே காரணம், கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரே காரணம், தந்திருக்க அபிஷேகம் ஒரே காரணம், நம்மளை காத்தது. அதனால அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லிட்டேன். இப்ப 20,000 ஸ்தோத்திர பலிகள் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். 1000 தாண்டி 5000 தாண்டி 10,000 வந்துருச்சு. இல்லை 10,000 வருது தெரியுமா? தெரியாதா? 20,000 ஒருத்தன் புக் போட்டுருக்கிறான். 20,000 ஸ்தோத்திர பலிகளா? நீங்க படிச்சா சரியா போயிருமாம்மா? ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆனா ஒண்ணு செய்யலாமே, வரப்போற 50 ஆண்டுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அடுத்த 50 ஆண்டுகளுக்காக ஸ்தோத்திரம். அட்வான்ஸா சொன்னா அவர் குளிர்ந்துருவாரு, அவர் சந்தோஷப்பட்டுருவாரு. பரலோகத்துல சிங்காசனத்தை விட்டு நம் நடுவில் இறங்கி வந்துருவார். இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு சபையை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு விசுவாசியை நான் பார்த்ததே கிடையாது. They thanking me in advance. They are giving glory to me in advance. Hallelujah. Hallelujah. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இன்னையில இருந்து எதுக்கு? வரப்போற அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நான் பேசிட்டு இருக்கிறேன், குறைந்தபட்சம் அடுத்த 50 ஆண்டுகள். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ செய்ய போற அதிசயங்களுக்காக எல்லாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முழங்கால் நின்று இந்த 50 ஆண்டுகளுக்காக விட்டுருவோமே, அடுத்த 50 ஆண்டுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அடுத்த 50 ஆண்டுகள் எங்கள் சபையை நடத்த போகிறதற்காக, அடுத்த 50 ஆண்டுகள் நீர் தரப்போற ஆத்துமாக்களுக்காக, அடுத்த 50 ஆண்டுகள் நீ செய்ய போற அதிசயத்திற்காக, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான அபிஷேகத்தை நீர் எங்கள் நடுவிலே ஊற்ற போகிறதற்காக, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீ செய்ய போற சித்தங்களை, திட்டங்களை, தீர்மானங்களை எங்கள் நடுவிலே கர்த்தர் விளங்க செய்ய போறதற்காக, எங்கள் நடுவிலே ஊழியக்காரர்களை எழுப்ப போறதற்காக, தீர்க்கதரிசிகளை எழுப்ப போறதற்காக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை, உம்முடைய வசனத்தை உலகம் எங்கும் கொண்டு போகிற பிள்ளைகளை தேவன் எங்களுக்கு தர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை அடுத்த கட்ட நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்காக, இந்த சபையை இன்னும் வளர செய்ய போறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்தீர்,
அற்புதங்களை செய்தீர், அதற்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. செய்ய போற பயங்கரமான காரியங்களுக்காக, பயங்கரமான காரியங்களுக்காக, பயங்கரமான காரியங்களுக்காக, உலகத்தை அசைக்க போற விஷயங்கள் இந்த சபையில எழுப்ப போறதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாதைகள் கடினமானாலும், முட்கள் வேலிகள் வந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருந்து செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்க போறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசப்பா. Oh, we thank you for the next 50 years, God. அடுத்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களை விதமாக மாற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஹல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்ப இந்த தானியேல் புஸ்தகம் நம்மளுக்கு ஒரு காரியத்தை விளங்க செய்கிறது. வரப்போற நாட்கள் அவ்வளவு ஸ்மூத்தான நாட்களா இருக்காது, அவ்வளவு கம்ஃபர்டபுளான நாட்களா இருக்காது. ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் சொல்லுகிறது என்னமா, எங்கம்மா அது 1வது வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிರದ ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் காலம் வருமா? ஆபத்து காலம். நல்ல காலம் எல்லாம் வரும். ஆனா அதோட முக்கியமான காலம் என்ன காலம்? ஆபத்து. ஆபத்து. ஆபத்து காலம் என்ன தெரியுமா? தெரியுமா? தெரியாதுல்ல? ஆமா, நீங்க எல்லாம் கொஞ்சம் சிரியா பக்கம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கணும். இப்ப இல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேசங்களில் எல்லாம் இந்த ISISன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். பார்த்திருக்கீங்களா? டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்களே. டிவி பார்க்க மாட்டீங்களோ? ரொம்ப நடிக்கிறீங்களே. இந்த கருப்பு துணியெல்லாம் சுத்திட்டு, கொடியே கருப்பு கொடிதான் அவனுக்கு, பிசாசு மாதிரி தான் அவனுக்கு. புரியுதாமா? அவன் கேட்பான். என்ன கேட்டான் தெரியுமா? டேய், நீ முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டியனா? என்னது, நீ யாரு? நீ? சார், நான் முகமது இஸ்மாயில். அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக. ஓ அப்படியா? குரான்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்லு பார்ப்போம். மாட்டிக்கிட்டான். குரான்ல இருந்து வசனம் சொல்லு. மாட்டிக்கிட்டான். நீ கிறிஸ்தவனா? ஆமா. அவனுக்கு வசனம் எல்லாம் கரெக்டா தெரியும். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆபத்து நாள்ல என்ன ஸ்டேட், என்ன டேட்டா எடுப்பான்னு இப்பவுமே நான் சொல்றேனே. நான் சபைகள் எல்லாம் சொல்றேன், போற இடத்துல எல்லாம் சொல்றேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா நீங்களாவது கேட்டு அதுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்லாம் சபையில ஆராதிக்கிறோம் தான், டாக்குமெண்ட்டை தூக்குன என்னன்னு இருக்குது? உங்க டாக்குமெண்ட் எடுத்தா என்னன்னு இருக்குது? நீங்களே சொல்லுங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். என்னன்னு இருக்குது? கிறிஸ்டியன் இருக்கோ? இருக்கோ? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் டபுள் மடங்கு ஆசீர்வதிப்பார். சில பேரோட டாக்குமெண்ட் இப்பவும் என்ன சொல்ல தெரியுமா? இந்து. என்ன இருக்கு? இந்துன்ற. எங்க அப்பா காலத்துல நாங்க சில ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எல்லாம் பண்ணுவோம். இந்த புலி ஆத்ம நாட்கள் இவங்க எல்லாம் பண்ணாங்க, தலைமை போதைகள் எல்லாம் பண்ணாங்க. வேலை செய்யற இடத்துக்கெல்லாம் அடிக்கொருக்கா வருவாங்க. அப்படி ஒரு என்ன, ஆமா, கிறிஸ்டோபர் இருக்காரா? ஒரு கம்பெனிக்கு போனோம். கிறிஸ்டோபர் இருக்காரா? கிறிஸ்டோபரா? எந்த ஊரு சார்? செங்கத்தூரா? கிறிஸ்டோபர் செங்கத்தூர்ல யாராச்சும் இருக்காங்களாடா? யாருமே இல்லையா சார்? கிறிஸ்டோபர்னு யாரும் இல்லை. அடா இப்படி இருப்பாரு, அவரு கருப்பா இருப்பாரு, கொஞ்சம் தலை சொட்டை விழுந்திருக்கும், கொஞ்சம் இப்படி நடப்பாரு அப்படின்லாம் சொன்ன அவரா? கருப்புசாமி. என்ன சார்? இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்கணும் சார். பொல்லாத மனுஷன் சார். காசு வாங்கினா தரவே மாட்டான். காசு வாங்கினா குடிப்பான் சார். குடிகாரப்ப வீட்டுக்கு காசை கொடுக்க மாட்டான் சார். யார பத்தி? யார பத்தி? கிறிஸ்டோபரை பத்தி. கூட வேலை செய்யறவன் சொல்றான், அவன் கிறிஸ்டோபர் இல்ல,
அவன் யாரு? பொல்லாத காலத்துல பிசாசு சொல்லுவான், இவன் கருப்புசாமி தான். இவன் யாரு சார்? அவன் ஆராதனைக்கு வந்தான் சார். அவன் கருப்புசாமி. காணிக்க தசமானம் கொடுத்தான், அவன் கருப்புசாமி. ஐயோ, திருவிருந்த எடுத்தானே கருப்புசாமி. குடிச்சிட்டு வந்து திருவிருந்த எடுத்தான்டா. புதன்கிழமை குடிச்சான், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணான்? திருவிருந்த எடுத்தான். இதுதான் என்ன காலம்? என்னமா காலம்? ஆபத்து காலம். நம்மள ப்ரூவ் பண்ணவே முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. சுபாவம், உன் பேச்சு, உன் நடத்தை, உன் விசுவாசம், உன் அபிஷேகம், உன் கிரியைகள் கிறிஸ்துவோட இசைந்து போகிறதா இருக்க வேண்டும். இல்லைன்னா ஆபத்து காலத்துல மாட்டிக்கிடுவோம். இப்ப அந்த ஆபத்து காலம் எல்லாம் இல்ல. இப்ப எல்லாம் ஒன்னும் கேட்கறது இல்லைல்ல. ஸ்கூல்ல நீங்க இந்துன்னு கொடுத்தாலும் சரி, முஸ்லீமும் கொடுத்தாலும் சரி, ஒரு மதமும் இல்லை, நாத்திகர்னு கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சிடறான்? வாங்கிடுறான். வா வா வா, நம்மளுக்கு ஆள் வந்தா போதும் வாண்டுறான். ஆனா ஆபத்து காலம் வரும்பொழுது இதெல்லாம் தோண்டுவானு. இதெல்லாம் தோண்டுவாங்க. ரொம்ப நாளெல்லாம் இல்லை பிரதர், சீக்கிரத்துல இதெல்லாம் நடக்கும் பிரதர். இப்பவுமே நம்ம அரசாங்கம் எல்லாம் அதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா சிஸ்டம் ரெடி, எல்லா சிஸ்டம் ரெடி. நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையா? இயேசு உனக்கு யாருன்னு கேட்பாங்க. இயேசு உனக்கு யாரு? என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? பாத்தீங்களா? இப்பமே கொஞ்சம் தயக்கம். இயேசு உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்ட என்ன பதில் உங்களால சொல்ல முடியும்? அப்பான்னு சொல்ல முடியுமா? இல்ல அண்ணா, எனக்கு மூத்த சகோதரன், எனக்கு எல்லாமே அவர் தானே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆபத்து காலத்துல ப்ரூவ் பண்ணி ஆகணும் பிரதர். அடுத்த 50 ஆண்டுகள் காலம் நம்ம இருக்க வேண்டுமே ஆனால், இந்த ஊழியம் நிலைத்து நிற்க வேண்டுமே ஆனால் உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. உண்மை உள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் மாறாவிட்டால் ஆபத்து நாளிலே வாரிக்கொள்ளப்படுவோம். அவர் சொல்றான், ஆபத்து காலம் என்ன செய்யும்? வரும் வரும் வரும். யாருக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லுகிறவருக்கு இன்னும் அந்த ஆபத்து காலம் பயங்கரமானதா. இயேசுவே சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் இயேசுவே சொன்னாரு. என்ன சொன்னாரு? மார்க் 13:7-8 வசனங்கள். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பமே. இவ்வளவு பயங்கரமான கணவன் மனைவி சண்டை போடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி சண்டை போடுவாங்க? நம்ம அப்பா அம்மா காலத்துல, தாத்தா பாட்டி காலத்துல எப்படி சண்டை போடுவாங்க? பார்த்திருக்கீங்களா? பார்த்துலையா? இல்ல எப்படி சண்டை போட்டிருப்பாங்க உங்க கற்பனையாவது இருக்கா? எப்படி போட்டிருப்பாங்க? நீ வா போ, சவுண்டு ஜாஸ்தியானா சண்டை. ஏதாவது சொல்லி சவுண்டு கொஞ்சம் அதிகமா சொன்னா அதுக்கு பேர் என்னது? இன்னைக்கு வீடுகளில் எப்படி சண்டை நடக்குது? இன்னைக்கு வீடுகளில் எப்படி சண்டை நடக்குது சொல்லுங்களேன். அப்படிதான் நடக்குதா? அடினா அடி, போடானா போடினா போடாமா. அதெல்லாம் இன்னைக்கு சகஜம் ஆயிடுச்சு இல்லையா? அதெல்லாம் நம்மளும் ஏத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பொல்லாத காலம் இப்பமே என்ன செஞ்சிருக்குது? ஆரம்பிச்சிருக்குது. அந்த மோசமான சூழ்நிலை இப்பொழுதே ஆரம்பிச்சு. பிள்ளைகளை இன்னைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா
அது மாதிரி பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. சொன்னதை கேட்கிற பிள்ளைங்க. ஏன்னா அத்தனை பிள்ளைங்கள் எப்படி மாறி இருக்குது, எப்படி மாறி இருக்குது. பிள்ளைங்க சொல்லி பெற்றோர்கள் கேட்கணுன்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறான், உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்படிதானா? அப்போ தானியேல் புஸ்தகத்துல சொல்றாரு, இயேசுவும் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் இருக்கும், குடும்பங்கள் செதறும் உடையும் எல்லாமே நடக்கும், மான மரியாதை எல்லாம் போகும். ஆனா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பயந்துராதீங்க. நீங்க பயந்துராதீங்க, நீங்க கலங்கிறாதீங்க. சொசைட்டி டோட்டலி டிஸ்இன்டகிரேட், சமுதாயம் தலைகளா மாறிடும். ஆனா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பயந்துராதீங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா, தானியேல் புஸ்தகத்துல அழகா சொல்றாரு பாருங்கம்மா. தானியேல் புஸ்தகத்தை எடுங்கம்மா. அது 1 2 3 தானே, தானியேல் 1 2 என்ன 12 1 2 3 வாசிங்களா? இல்ல இது 3வது வாசிக்கிறேன், 1ல இருந்து வாசிச்சிருக்கலாம். மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். பாருங்க, இதுதான் முக்கியம், கேட்ச் பாயிண்ட். எந்த காலத்துல? ஆபத்து காலத்துல, மோசமான சூழ்நிலையில, கொடூரமான பயங்கரமான பாதைகளில போகும்போது ஒரு தூதன் எழும்புவார். அவர் பேர் என்னது? மிகாவேல். மிகாவேல் எழும்பி என்ன செய்வார் தெரியுமா? அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறதுல பயங்கரமான ஆள், பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிறதுல பயங்கரமான ஆள், போராட்டங்களை அமல செய்கிறதுல பயங்கரமான ஆள். அவர் எழும்புவார். அவர் எழும்பி தேவ பிள்ளைகளுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. பயங்கரமான காலம் வரும் தான், யுத்தங்கள் வரும் தான், சண்டைகள் வரும் தான், பூமி அதிர்ச்சிகள் வரும் தான், வெள்ளங்கள் புரண்டோடும் தான், எல்லாம் சரிதான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கோ தேவன் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறார். என்ன ஸ்கீம்? மிகாவேல் அனுப்பப்படுகிற ஒரு ஸ்கீம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியாத போராட்டங்கள் அநேகம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது. வசனம் சொல்லுது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் அப்புறம் விழுந்த. அப்போ ஒரு பக்கம் 1000, இன்னொரு பக்கம் 10000 பேர், 10000. அப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 11. நீங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கூட? 11000 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்க பாஸ்டர், சும்மா இப்படிதான், நீங்க போதையெல்லாம் இப்படிதான் பேசுவீங்க. சரி, அப்படியா? சரி, நான் இப்போ டெஸ்ட் வைக்கிறேனே. நைட்டு படுக்கிறீங்களா? என்ன பொசிஷன்ல படுப்பீங்க? தம்பி இங்க வா, யாரோ ஒரு தம்பி வா, இங்க வா, இஞ்சி வா, சீக்கிரம் வா, ஒருத்தன் வந்தா போதும். நீ நைட்டு எப்படி படுப்ப? படுத்து காணி, அங்க படுத்து காணிய. இப்படிதான் படுப்பான், நிறைய பேர் இப்படிதான் படுப்பான். சரியா? படுக்கும்போது இந்த பொசிஷன் நம்மளே முடிவு பண்ணி கான்சியஸாக உணர்ச்சி பூர்வமாக நம்ம இப்படிதான் செய்யறோம். காலையில் எந்திக்கும் போது, நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் நல்லா விரிச்சு தலகாணை எல்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணி அழகாக தான் என்ன செய்யறோம், படுக்கிறோம். காலையில் எந்திக்கும் போது அப்படிதான் இருக்கா பெட்ஷீட்டு, கம்பளி எப்படிதான் இருக்கா, தலகாணை அப்படிதான் இருக்கா. நம்ம பொசிஷனு ஏன் தெரியுமா? நைட்டு நம்ம கூட எவனோ போராடிட்டு இருக்கிறான். நிஜமாதான், நிஜமாதான். கட்டளை சுத்தி வருவானுங்க, தூக்கணுடா இன்னைக்கு இவனை, இன்னைக்கு ராத்திரியோட இவனுக்கு கடைசி நாள் இன்னைக்கு. அல்லேலூயா. தெரியாது, நம்மளுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியாது, காதுக்கெல்லாம் கேட்காது, தெரியுதாம்மா? சுத்தி வருவானுங்க. அவனுக்கு சில அசிஸ்டன்ட் எல்லாம் கூட்டிட்டு தான் வருவான். நான் கானால இருந்திருக்கேன். கானால பில்லி சூனியம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு நாள் எனக்கு போன் வந்துச்சு, சார் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பயங்கர பிரச்சனை சார், நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ட்டானுங்க. என் கூட கானாக்காரனால இருக்க நம்மளால ஓடிட்டானு. சார் நீங்க வேணா போயிட்டு வாங்க, நாங்க வரல, அங்க எவனோ ஒருத்தன் துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு உயிரோடு இருந்தா நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் இன்னொருத்தனை கூப்பிட்டு போனேன். அதுக்குள்ளார அவன் நாங்க வர்ற செய்தி கேட்டான், துப்பாக்கி வச்சிருந்தா ஓடிட்டான். அப்ப இந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, சார்
இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3வது ரூம்ல என்னமோ நடக்குது சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3வது ரூம்ல என்னமோ நடக்குது. என்னடா நடக்குது? சரி, ஒருத்தன் சொன்னேன், டார்ச் அந்த ரூம் விட்டு மாத்தாத, அந்த ரூம்ல டார்ச் அடிச்சுக்கிட்டே பிரதர். ஒரு 15 நிமிஷம் நின்றுப்போம் பிரதர். 16வது நிமிஷம் ஒரு கை, இவ்வளவு தூரத்துக்கு உள்ள ஒரு கை, மனுஷ கை இப்படிதான் இருக்குது. இதுவரைக்கும் கட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கை வருது. அந்த டோர் திறக்குது. அந்த கொண்டியை போட்டிருப்போம்ல, அந்த கொண்டியை திறக்குது. உள்ளார அந்த கை போகுது, கதவை சாத்துது. புரியுதா? கதவை சாத்து. உள்ளார ஒரு ஸ்டூடெண்ட் தூங்கிட்டு இருக்கான். உள்ளார ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யறான்? தூங்கிட்டு இருக்கான். இன்னொரு கதை சொல்லிடுறேன், ஏன்னா நீங்க உங்களுக்கு புரியாது. சம்பவம் கதை இல்லை. ஒருத்தன் வாலிப வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் நைட் படுத்திருக்காங்க, கதவெல்லாம் அடைச்சிருக்கு, ஜன்னல்லாம் அடைச்சிருக்கு, எல்லாம் பூட்டி இருக்குது. உள்ளார அந்த பொண்ணு அந்த பழைய பொண்ணு வந்து இறங்கி நிக்கிறான். சாட்சாதமா இறங்கி நிக்கிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆப்பிரிக்காலாம் போயிட்டீங்கன்னா முதல்ல நீங்க பஸ்ல ஏறினாலும் சரி டிக்கெட்டுக்கு காசு வாங்கிடுவான். டாக்ஸியில் ஏறினீங்கன்னா முதல்ல காசா வாங்கிடுவான். ஏன்னா அங்க திடீர் நீங்க காணாம போயிருவீங்க. யார் காணாம போனாலும் செத்துட்டான்னு அறிவிக்கவே மாட்டாங்க. ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுவாங்க. இந்திக்கு இல்லையா, செத்துட்டான்னு அறிவிச்சிருவாங்க. ஏன்னா திடீர்னு சாவான். 2 மாசம் மொர்ச்சுவல் இருப்பான். 2 மாசம், இன்னொரு பாதி மாசம் 15 நாள் போனா எழுச்சிருவான். பயமா இருக்குல்ல? இதெல்லாம் தான் அந்தகார சக்திகளுடைய கிரியைகள். இன்னைக்கும் நடக்குது. 21ஆம் நூற்றாண்டுல 2026ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. உங்க பெட்டை சுத்தியிலும் நடக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு இதெல்லாம் தெரியல. புரியுதா? தாவீது சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி மாத்திரம் தான் தூரம் இருக்கையில் கர்த்தர் என்னை காத்தாருன்றான். அல்லேலூயா. இதுல இருந்தெல்லாம் காக்கப்படுகிறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காரு. என்ன ஸ்கீம்? மீகாவேல் என்கிற ஸ்கீம். அவர் எழும்புவார் அப்படித்தானே. எங்க மாதிரி வாசிமா இன்னொருக்கா. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். எழும்பி என்ன செய்வான்? நம்ம தனியா போராட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். தோத்து போயிடும் அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். எழுப்பி நம்ம கூட நின்று நம்மளுடைய யுத்தங்களை அவன் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி தைரியமா நில்லுங்க. மீகாவேல் உங்க கூட நிற்பான். கர்த்தர் அனுப்புவார். போப்பா என் பிள்ளைக்கு ஒத்தாசையா போ, அவனுக்காக யுத்தங்களை செய்து ஜெயம் பெற்று கொண்டு வாழ்பாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ 10,000 பேர் வந்தானே, 1000 பேர் வந்தானே, யுத்தம் செய்ய போறது பாஸ். அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும்ல. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, எல்லா போராட்டங்கள் வரும், அவர் காப்பாற்றுறார். 10வது அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அவனுக்கு ஒரு ஒத்தாசை வந்தது பாத்தீங்களா? அது மாதிரி உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஒத்தாசை அனுப்புவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர், உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு துன்பம் வரும்போது, பயங்கரமான சூழ்நிலை நீங்க இருப்போது, கர்த்தர் உங்களுக்காக மிகாவேலை அனுப்புவார். பயப்படாம இருங்க. உங்களை நிலை நிற்க செய்யவே மிகாவேல் வருவான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவர் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், நான் தைரியமா இருக்க போறேன். ஏன்னா இனி நான் தனியா நிற்க மாட்டேன். பிரச்சனையில நான் தனியா கைவிடப்பட மாட்டேன். தேவன் எனக்கா ஒரு ஸ்கீமை வச்சிருக்கிறார். பக்கத்துல சொல்ல, மிகாவேல் ஸ்கீம்கா சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அதற்கு என்ன செய்யணும்? இந்த ஸ்கீமுக்கு தகுதி என்ன? 3000 ஸ்கீமுக்கு சேர்ந்தீங்களா? இருந்தீங்களா? ஆமா, அதுக்கு தகுதி என்ன? ரேஷன் கார்டு. இந்த மீகாவேலோட உதவி வாங்குறதுக்கு என்ன செய்யணும்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பேரை என்ன செய்யணுமா? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
உங்கள் பேர் எதுல எழுதப்பட்டிருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அப்படிதான் நம்ம சொல்லுது. எதுல? யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். எல்லாம் ஊழியங்கள் தான், எல்லா சபைகள் தான், எல்லாரும் போதகர்கள் தான். ஆனா சில போதகர் வித்தியாசமானவர்கள். அதுல ஒண்ணு நம்மளுடைய போதகர். அல்லேலூயா. இவங்க ஆசையால என்ன தெரியுமா? தான் மட்டும் பரலோகத்துக்கு போனா பத்தாது. இவங்க வைராக்கியம் என்ன தெரியுமா? தானும் தன்னுடைய பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போனா பத்தாது. யாரெல்லாம் போகணும்? சபையார் எல்லாரும் போகணும். அல்லேலூயா. இவராகட்டும் எங்க அப்பாவாகட்டும் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? சர்ச் மெம்பர்ஷிப் அப்படியே ஜீவ புஸ்தகமா இருக்கணும். அல்லேலூயா. சர்ச் மெம்பர்ஷிப்ல யாரெல்லாம் பேர் இருக்குதோ அத்தனை பேரோட பேர்கள் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமா, அதனால கொஞ்சம் கடினமாக ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்ககிட்ட விசுவாசியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனா அதுல நன்மை என்ன தெரியுமா? எப்படினாலும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை பரலோகத்துக்கு போகணும்னு? ஆசை தானே? ஜீவ புஸ்தகத்துல பேருக்கானது மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. இங்க எப்படி மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா? மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதோட முக்கியம் இங்க இருக்கு, பரலோகத்துல என் பேர் இருக்குதா? அந்த ஆண்டவரே எப்படினாலும் நாங்க வந்தேன்னா நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. நீ யாரப்பான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஆண்டவரே உள்ளே வா, உன் பேர் இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம், நீ உள்ளே பிரவேசி என்று சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். வாழுகிற நாட்களில கர்த்தருக்காக வாழுவோமே ஆனால், நமக்காக வாழாமல் தேவனுக்காக வாழுவோமே ஆனால் அங்க பேரெல்லாம் என்ன செய்யும்? பதிவு வாங்கிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்துல சொல்றாரு, சில பேர் என்ன பண்ணுவாங்களா? நட்சத்திரங்களாய் மாறுவார். அப்படிதான் இருக்கணுமா? இருக்குதா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரங்களை போல. யாரு? இந்த சபையை பத்தி சொல்லிட்டு இருக்கிற கர்த்தர். இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த சபையில சில பேர் எப்படியாக மாறுவாங்களாம்? நட்சத்திரங்களாய் மாறுவார்கள். பார்த்திருக்கீங்களா நட்சத்திரத்தை? இங்கிலீஷ்ல நட்சத்திரத்துக்கு பேர் என்ன? ஸ்டார். தெரியுமா யாரு ஸ்டாரு? இங்க சூப்பர் ஸ்டார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு அடுத்தபடியாக இருக்க ஸ்டாரு தலைமை போதகர். ஏன்னா அவர் அநேக ஸ்டார்களை உருவாக்கி இருக்கிறார், செதுக்கி இருக்கிறார். அப்படிதானம்மா சொல்றதுனா பொய்யா இல்ல? கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருக்கிறாரு, கொஞ்சம் பேரை திருப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் இல்லைன்னா அப்படியே விட்டுருந்தாருன்னா நம்மள மாதிரி மொடாக்கூடியனால இன்னும் அப்படிதான் இருந்திருப்போம். கோபக்காரனால கோபத்தை விட்டு வெளியில வந்திருக்கவே மாட்டோம். அப்படிதானா? அதெல்லாம் செதுக்கி 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 ரெடி பண்ணி இருக்கிறார். அதனால அவர் ஒரு ஸ்டார் தான். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் சர்ச் குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால போதகிற குடும்பங்களும் என்னதான்? ஸ்டாரா தான். மிச்சம் இருக்கிறது யாரு? முழு ஸ்டார். அல்லேலூயா. எப்படி ஸ்டார் ஆக முடியும்? எப்படி ஸ்டார் ஆகணும்? எப்படி ஸ்டார் ஆக முடியும்? நீதிக்கு உட்படுத்தணும். யார நீதிக்கு உட்படுத்தணும்? வெளியெல்லாம் அப்புறம் போவோம், வெளியிலலாம் அப்புறம் போவோம். தெருவில் போய் டிராக்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இல்லையா? வெளியில போய் சத்தியத்தை அவ்வளோ பகிரங்கமாக சொல்ல முடியாத சூழ்நிலை. அந்த காலங்களில் இந்த சூலூர் பிரதேசம், அந்த சிஎஸ்ஐ ஏரியாவாகட்டும், இந்த சைடு அப்பநாயக்கப்பட்டி அது வரைக்கும் ஆகட்டும், நடந்து நடந்து எல்லா பக்கமும் இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்லப்பட்ட கால்கள் தான் இந்த கால்கள். அல்லேலூயா. அதெல்லாம் இப்போ செய்ய முடியுமா? உங்க பிள்ளைகளை உங்க கையில கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். எத்தனை பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு? ஒரு 2 பிள்ளைகளாவது கொடுத்துருக்காரு. அந்த 2 பிள்ளைகள் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? உங்க கூட இங்க இருக்கணும். அல்லேலூயா. அந்த 2 பிள்ளைகளாக ஞானசானம் எடுத்திருக்கணும். அந்த 2 பிள்ளைகளாவது திருவிருந்து எடுத்திருக்கணும். அந்த 2 பிள்ளைகளாவது சத்தியத்துக்காக ஜீவிக்கணும். அந்த 2 பிள்ளைகளாவது என்ன செய்யணும்? ஊழியத்துல பாஸ்டர் கூட ஒத்தாசையா நிற்கணும். அப்போ நீங்க என்னவாக மாறுவீங்க? ஸ்டாராக மாறணும். எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில முடிவெடுக்கிறீங்க, ஆண்டவரே நானும் ஒரு ஸ்டார் தான். அல்லேலூயா.
என் குடும்பத்தை நான் உமக்கு முன்பாக நிறுத்துவேன் ஆண்டவரே. யோசுவா சொன்ன நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அடுத்த வீட்டை பார்த்தா அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த தெருவை அப்புறம் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு வெளியில நண்பர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல குடும்பங்களை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டாந்து சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வாலிப பிள்ளைங்கலாம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணோன்னா எத்தனை பவுன் போடுவாங்க? ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டா ஒருத்தன், எத்தனை பவுன் போடுவாங்கன்னு கேட்டு சொல்லுங்களேன் கொஞ்சம். எத்தனை பவுன் போடுவாங்க? அல்லேலூயா. அவ ஜெபிக்கிற பிள்ளையான்னு நீ கேட்கவே இல்லையா தம்பி அப்படின்னு. பாஸ்டர் அது எப்படி ரெடி பண்ணிடலாம், அது எப்படி ரெடி பண்ணிடலாங்கிறான். இல்ல நான் சொன்னேன், முதல்ல நீ கேட்க வேண்டியது என்னது? அவன் ஜெபிக்கிற பிள்ளையா, ஆலயத்துக்கு போறாளா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாளா? அல்லேலூயா. படிப்பு அந்தஸ்தெல்லாம் அப்புறங்க. ஆண்டவருக்கு படிப்பு தேவையோ, அழகு தேவையோ? அழகு மாயன்னு சொல்லி இருக்கிறாரு. எங்க சபைக்கு நீங்க வாங்க ஒரு நாள். ஆமா, இல்லைன்னா ஒரு சிஸ்டர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விடுறேன். அந்த சிஸ்டர் ஸ்கூல் பக்கமே போகல, ஸ்கூல் பக்கமே போகல. அவங்க சொன்ன சாட்சி, அவங்க பணிக்கப்பட்டியை சார்ந்தவங்க. அங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டுட்டு அந்த பிள்ளைங்க மாதிரி, அப்ப கூட தானே, வயர் கூட தான், வயர் கூட இவங்க வீட்டுல இருந்து சும்மா காலி எடுத்துட்டு சும்மா அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவாங்களாம். அப்பா ஸ்கூலுக்கே சேர்த்து விடல. இந்த சிஸ்டருக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது, எழுத படிக்க தெரியாது. புரியுதா? சபையில விசுவாசியா சேர்ந்தாங்க, வளர்ந்தாங்க. இப்ப அவங்களோட அடுத்த 3ஆம் தலைமுறை சபையில் இருக்குது. அந்த சிஸ்டருக்கு ஒரு நாள் வைராக்கியம், ஆண்டவரே எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, வசனம் போட்டா எல்லாரும் அதை ஏதோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு நீங்க என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். எனக்கு எழுத படிக்க தெரியும், அப்புறம் என்னன்னு தெரியாது ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவங்க கையை பிடிச்சு எழுத வச்சார். முதல்ல வசனங்களை படிச்சாங்க, அப்புறம் எழுதுனாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உருவாக்கி எடுத்திருக்கிறார். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவருக்காக வாழுகிறதற்கு, ஊழியம் செய்யறதுக்கு ஸ்கூலுக்கு போறது அவசியம் இல்லை. அல்லேலூயா. என்ன வேணும்? கர்த்தருக்காக நிற்பேன்ற அந்த வைராக்கியம் இருக்கணும், அந்த தைரியம் வேணும். அல்லேலூயா. வெறும் மாயா மாறின போதும், பேசுகிற கர்த்தர் பேசுவார், சொல்லுகிற கர்த்தர் சொல்லுவார், செய்கிற கர்த்தர் செய்வார். திட்டங்கள் யாருடையது? தரிசனம் யாருடையது? இந்த ஊழியத்தின் தரிசனம் யாருடையது? இந்த சபை யாருடையது? அல்லேலூயா. 50 ஆண்டுகள் இந்த சபை யாருக்கு சொந்தமா இருந்தது? அடுத்த 50 ஆண்டுகள் கர்த்தர் வருகிற வரைக்கும் இந்த சபை யாருக்காக சொந்தமா இருக்க போறது? கர்த்தருக்காக சொந்தமா இருக்க போகிறது. அவர் பார்த்துக்கிடுவாருங்க. அவருக்காக எழும்புற மட்டும் கூட்டங்கள் தேவையா இருக்கு. அதுக்கு படிப்பு வேண்டாம், அழகு வேண்டாம், திறமைகள் வேண்டாம், தாளந்தங்கள் வேண்டாம். அல்லேலூயா. பேதைகளை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார். வர்த்தி இல்லாதவங்களை தெரிந்து கொண்டுதான் வர்த்தியாய் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் அவரோட மெக்கானிசம். ஒண்ணும் இல்லாதவனை உருவாக்கி எடுத்து அவனுக்கு எல்லாம் கொடுத்து நான் அவனோட கூட இருக்கிறேன்னு சொல்ல வைக்கிறவர் தான் ஆண்டவர். ஐயா, ஊழிய ஆரம்பிக்கிறது போதகர ஒண்ணுமே இல்லை. ஒரு சைக்கிள் இருந்தது, அவர் தானே ஒரு ஆபீஸ் போவாரு. அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் கர்த்தர் கொடுத்தார். அப்ப நான் இடையில அந்த சைக்கிள் எடுத்து நான் ஓட்டுவேன். அதான் எல்லாரும் ஓட்டுவாங்க. ஊழியத்தின் வாகனம் இன்னைக்கு வேன் எல்லாம் கர்த்தர் தயவாய் கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு இருந்தது ஒரு ஸ்கூட்டர். ஸ்கூட்டர் எங்க எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் தான் ஊழியங்கள் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அது படிப்படியாக கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றி கொடுத்தார். எல்லாம் இருந்துட்டா ஊழியம் செஞ்சாங்க? இல்ல, ஒண்ணுமில்லாம கர்த்தருக்காக நின்னாங்க. இன்னைக்கு கொடுத்தது எல்லாம் கர்த்தர்னு தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். எல்லாம் கர்த்தருடையது. எவ்ரிதிங் இஸ் ஆஃப் காட். காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுமில்லாமல் இருந்தோம், ஒண்ணுமில்லாமல் தான் இருந்தோம். எல்லாம் கொடுத்தார் கர்த்தர். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, அடுத்த 50 ஆண்டுகள் இந்த மகிமையான ஊழியம் இன்னும் மகிமையாய் மாற வேண்டுமேனால் அதற்கு ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களை தான் ஸ்டாராக ஆக்கணும்னு தீர்மானித்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க குடும்பமா கர்த்தருக்கு நில்லுங்க. அடுத்த சந்ததிகளை கொண்டாந்து இங்க விட்டுருங்க, கர்த்தர் அவர்களை மாற்றி எடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்படிதான் யோசிச்சு வந்தேன். போன வருஷம் கன்வென்ஷன் யாரை கூப்பிட்டோம்? ஆமா, அதுக்கு கார்த்திக் கமாலியல் அவர் பாஸ்டர் கூப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னமா மரண்டி அதுக்குள்ளார? ஆமா, இந்த எம்டி ஜெகன் பாஸ்டர் வந்திருந்தாரு. என்ன? ஆமா, எம்டி ஜெகன் பாஸ்டர் வந்திருந்தாரு. அவரு காசெல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டாரு. ஆனாலும் சும்மா விட அனுப்ப முடியுமா? சும்மா அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. காணிக்கையில என்ன செய்யணும்?
கொஞ்சம் கொடுத்தாங்கணும், கொஞ்சம் செலவு பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு எம்டி ஜங்க நம்ம சபையில இருந்து எழுந்துச்சா? அல்லேலூயா, ஆமென். வரமாட்டேங்குது. ஒரு எம்டி ஜங்க நம்ம சபையில இருந்து எழுந்துச்சான். ஃப்ரீயா ஊழியத்தை நடத்திடலாம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்போஸ்தலர்கள் எங்க சபையில இருந்து உருவாகணும் ஆண்டவர். தரிசனம் பெற்றவர்கள் எங்க சபையில இருந்து எழும்பணும் ஆண்டவர். அல்லேலூயா. பேதுரு காலத்துல நிழல் பட்டு குணமானா அப்படி உள்ள ஆட்களை எங்கள் சபையில இருந்து எழுப்போம். அல்லேலூயா. எங்க ஊழியத்தின் பரிணாமத்தை நாங்கள் அப்படியாக பார்க்க வேண்டும். பேதுருவின் தேவன் எங்களுடைய தேவன், தானியேலின் தேவன் எங்களுடைய தேவன். தானியேலை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா, தானியேலை ராஜாக்களோடு உட்கார வைக்கிறது உண்மையானால், எங்களையும் எங்கள் சந்ததிகளும் உட்கார வைப்பது நிச்சயமே. அல்லேலூயா. கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் பண்ணலாம் ஆயிட்டு போட்டுங்க, என் தேவன் கவர்மெண்டோட பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, ஆபத்து வரும், பயங்கரமான நாட்கள் உண்டாகும், ஆனாலும் உனக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு ஸ்கீம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு தூதனை இதுக்காக வேண்டிய உனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. வேற சொல்லிட்டாரு. நீ ஏன் பயப்படுறீங்க? என்ன நீ ஏன் தாமதிக்கிறீங்க? நீ ஏன் தயங்குறீங்க? ஒரு பொறுப்பு உங்க தோளில் வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மகிமை அடுத்த 50 ஆண்டுகள் கொண்டு போய் சேர்ப்பது. We have to carry that burden in our heart. நம்ம இருதயத்தில் அந்த பாரத்தை நாம் சுமந்தே ஆக வேண்டும். Praise the Lord. எத்தனை பேர் அதற்கு தோள் கொடுக்க ரெடி? நான் நிப்பேன் பாஸ்டர், இந்த ஊழியத்தோட சேர்ந்து நான் நிப்பேன் பாஸ்டர், இந்த சபையோடு சேர்ந்து நான் நிப்பேன் பாஸ்டர். 50 ஆண்டுகள் அவர் தனியா போராடி ஜெயிச்சிட்டாரு. அடுத்த 50 ஆண்டுகள் ஜெயிக்கிறதுக்கு நானும் ஒரு பங்காளியா இருப்பேன். I will also be a witness to that. நான் உயிரோடு இருக்கேன்னா இல்லையோ, என் சந்ததி அதை பார்த்து சந்தோஷப்படட்டும். எங்க அப்பா இருந்தார் ஐயா, எங்க அப்பா இந்த ஊழியத்துல இருந்தார் ஐயா. அல்லேலூயா. எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அண்ணா இருந்தான், எங்க தம்பி இருந்தான், எங்க மாமா இருந்தாங்க, எங்க மச்சான் இருந்தான். அல்லேலூயா. அது ஒரு மகிமையான ஊழியமாக மாறும் என்பதுல எந்த எனக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கா? யாருக்காவது இருக்குதா? பாஸ்டர் இடையில முதல் பிரச்சனை, அதுக்கு தான் ஸ்கீம் இருக்குது, அதுக்கு தான் ஸ்கீம் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. All close our eyes. ஒரு பெரிய திட்டத்திற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தமாக சொல்லுகிறார். இது உங்களுடைய திட்டமோ என்னுடைய திட்டம் கிடையாது. It is the plan of God. The next 50 years, next 50 glorious years, next 50 strong years, the Lord is going to move mightily among us. நம் நடுவுல தேவன் பயங்கரமாய் அசைவாட போகிறார், பயங்கரமாய் அசைவாட போகிறார். இதுவரைக்கும் இந்த ஊழியம் காணாத ஒரு மகிமை, இதுவரைக்கும் கேள்விப்படாத சாட்சிகள், இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியங்கள். It is going to cross borders. எல்லைகளை கடந்து, கடல் கடந்து அநேக பேரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆயத்தமாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். Be ready, be prepared to take this ministry to the next level. அபிஷேகிப்பேன், நான் அபிஷேகிப்பேன். I will anoint them, I will prepare them. அவர்களை என் வாயா இருக்க மட்டும் சொல்லுன்றாரு. என்ன போராட்டமா, நீங்க அதை பத்தி மைண்ட் பண்ணாதீங்க பிரதர். உங்கள் தயக்கங்கள் எனக்கு புரியுது. கர்த்தருக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது, கர்த்தருக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சிங்கங்கள் வரும், அக்னிகள் 7 மடங்கு அதிகரிக்கப்படலாம், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த ஊழியம் கண்ணீரும் ஜெபத்திலும் முழங்காலிலும் கட்டப்பட்டது. இதுக்கு வேற ஒரு ஃபார்முலாவே கிடையாது, வேற ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இதன் வாஞ்சையெல்லாம், ஆண்டவரே உம்முடைய நாமம் எப்படியாகிலும் உயர வேண்டும். உங்க
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே சிங்கத்தின் கபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்திற்கு தைரியமா சொல்லுங்க, சிங்கங்கள் வரட்டுமே, தீக்களை எழும்பட்டுமே. நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே, எப்படி ஆகிலும் உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று அடையணும். ஆடுவே ஆடுவோம். உங்க நாமம் இயேசுவே பாடுவே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், don't think my plan expires with these 50 years. இந்த 50 ஆண்டுகளோடு என்னுடைய திட்டங்கள் முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். My plans are ready for the next 50 years. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு என் திட்டங்கள் தீர்மானிக்கப்பட்டவைகளா இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, 50 ஆண்டுகளுக்காக நன்றி. அடுத்த 50 ஆண்டுகளுக்காக கர்த்தருடைய கரத்துல இந்த சபைக்குண்டான திட்டங்கள், இந்த ஊழியத்திற்குண்டான திட்டங்கள், இதுல பிறக்க போற சந்ததிகளுக்குண்டான திட்டங்கள், ஆத்துமாக்களுக்கு உண்டான திட்டங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. We thank you Lord. We thank you. We thank you Lord. தேவன் இந்த ஊழியத்தையும் இந்த சபையையும் இந்த சபையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் மிகவும் நேசிக்கிறவர். He is mad about you. உங்களை குறித்து அவர் பைத்தியமாய் இருக்கிறார். He says, I will carry. நான் சுமப்பேன். I will take care of them. எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா தடைகளையும் God says, I will take care of the government. அரசாங்கத்தை நான் பார்த்துக் கொள்றேன் என்றார் கர்த்தர். But this ministry will go on. இந்த ஊழியம் தொடரப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுகிறார். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். You are blessed because God has chosen you in the midway. நடு வழியில, நடு மையத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். You have seen the past. And God will give you the grace to see the remaining 50 years.
கடந்து வந்த 50 ஆண்டுகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். வரப்போற 50 ஆண்டுகளின் மகிமையும் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்துவார், ஆதரிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.